ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் வச்சு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 10 ரூபா மேகி பேக்கெட்டில் இருக்க ஒரு மேகி எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு தண்ணியிலேருந்து வடித்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், லைட்டாக உப்பு சேர்த்து மேகியோட டேஸ்ட் மேக்கரும் அதில் கலந்துக்கோங்க. இந்த பவுடர் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்க மேகியும் அது கூட சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இப்போ ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகி மசாலாவை கட்லெட் ஷேப்பில் வேணுன்னா கொஞ்சம் குண்டு குண்டாக போட்டுக்கோங்க. வடை மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு இறக்குனீங்க அப்படின்னா மொறுன்னு கிறிஸ்பியான சூப்பரான மேகி கட்லெட் ரெடி ஆயிரும். இதை க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் செஞ்சு கொடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க.